ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒகேனக்கல் ஸ்டைலில் தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, சுவையான டேஸ்ட்டான நாக்கில் எச்சில் ஊற அளவுக்கு நம்ம ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கலாம். நம்ம ஒகேனக்கல்லில் போய் தான் சாப்பிடல, அதே மெத்தடில் அதே சுவையில் அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக நம்ம வைக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ கிழங்கா மீன் தாங்க வாங்கி கழுவி வச்சுருக்கேன். நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி அரைக்கிறதுனால பெரிய சைஸை நான் போட்டிருக்கேன். இது கூட புளி வந்து 1 கிலோ மீனுக்கு 50 கிராம் புளி சேர்த்துங்க. இதில் நாரெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வந்து மற்ற மீன் குழம்பு வைக்கும்போது புளியை வந்து தண்ணியில் கரைச்சி தான் சேர்க்குவோம். இப்போ நம்ம அந்த ஒகேனக்கல் மெத்தடில் வைக்கிறதுனால நம்ம புளி எண்ணெயில் வதக்கிக்கிறோம். இப்போ மசாலா வந்து 2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள், 2 டீஸ்பூன் மீன் குழம்பு மசாலாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. ரொம்பவும் எண்ணெயில் வதக்கக்கூடாது, தீஞ்ச ஸ்மெல் வரும். லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அங்கே வந்து ஆட்டுக்கல்ல தான் அரைக்குவாங்க, நம்மக்கிட்ட வசதி இருந்தால் அதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குழம்பு தாளிப்பு கொடுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துலாம். மறக்காமல் வெந்தயம் சேர்த்துங்க. அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுங்க. நல்ல ஒரு வாசனை வரும். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்கிங்க. பச்சை வாசனை போகணும். இதை வதக்கிட்டு குழம்பு சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை வருங்க. இப்போ நான் அரைச்ச அந்த மசாலாவை தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப திக்காக கொடுத்தீங்கன்னா ரொம்ப திக்காக கட்டியாகிடும். அதனால் தேவையான அளவு தண்ணி கொடுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அங்கெல்லாம் வந்து ஆட்டுக்கல்ல தான் அரைச்சி மசாலாவை குழம்பு வைக்குவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா மிக்சிலே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம மசாலாலாம் வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்கும், நல்ல ஒரு வாசனை வருதுங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் மிளகு ஜீரகம்லாம் அரைச்சிருக்கோம், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கியிருக்கோமா. இது ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நமக்கு மீன் குழம்பு. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், மறுநாளும் சூடு பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீனை ஒன்று ஒன்றா போடலாம். மீனை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு நீங்கள் எப்போதும் வைக்கிற மீன் குழம்போட இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். குழம்பு கொதிக்கும் போதே வேறு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இதை கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி வந்திருக்கு பாருங்கள் குழம்பு, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. காரம், உப்பு, புளி எல்லாம் கரெக்டான அளவில் வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்யுங்க, உங்களுக்கு அடிக்கடி செய்யணும்னு தோணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.